வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பார்க்க போகிறது கூர் மண்வெட்டி தயாரித்தல். மண்வெட்டி செய்ய தேவையான பொருள்: மண்வெட்டி பிளேட், இரும்பு வளையம் 2, ஹேண்டில் மரம், ஹேண்டில் செய்ய தேவையான மரம். இந்த கூர் மண்வெட்டி தான் உருவாக்க போகிறோம். இப்போ அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட்டையில் அடுப்பு கறி போட்டு ஹீட் பண்ணுறாரு. இப்போ ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹேமர் மிஷினில் கூர் பகுதியை நீட்ட போகிறோம். இதுக்கு நம்ம இந்த ஹேமர் மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆகிடுச்சு. முனைப்பகுதியை ஷார்ப் பண்ணுறோம். முனைப்பகுதி ஷார்ப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஹீட் பண்ணுறோம். திரும்பவும் ஹீட் பண்ணிவிட்டு இந்த முனைப்பகுதியை வளைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஹேண்டிலில் ஃபிட் பண்ண முடியும். நம்ம ஷார்ப்பாகவும் வளைந்தும் இருந்தால் தான் ஹேண்டிலில் ஃபிட் ஆகி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஹீட்டிங் ப்ராசஸ் 2 டைம் கண்டினியூ ஆகும். முனைப்பகுதியை வளைச்சாச்சு. இப்போ ஹேண்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு மண்வெட்டியோட வாய்ப்பகுதியை ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி அதையும் ஷார்ப் பண்ணாதான் நம்ம களைகளை ஈஸியாக வெட்ட முடியும், மண் திருப்ப முடியும், எல்லா வேலைக்கும் பயன்படுத்த முடியும். இப்போ வாய்ப்பகுதியை ஷார்ப் பண்ணுறாரு. வாய்ப்பகுதி ஷார்ப்பனிங் முடிந்தது. மண்வெட்டிக்கான தகடிற்கான வேலை முடிந்தது. நெக்ஸ்ட்டு ஹேண்டில் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹேண்டில் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்டிலுக்கான மரத்தை மிஷினை வச்சு இளைக்கிறாரு. ஒரு பக்கம் தடிமனாகவும் ஒரு பக்கம் கூர்மையாகவும் மரம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால அதை இளைச்சாதான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வளையத்தை போட்டு செக் பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் ஷார்ப் தேவைப்படுது. இப்போ பேப்பர் மிஷின் போட்டு ஃபினிஷிங் பண்ணுறாரு. இப்போ ஹேண்டலோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் ஃபினிஷிங் கொடுக்குறாரு. இப்போ வளையத்தை போட்டு சுத்தியால் அடித்து ஃபிட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வளையம் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு வளையம் ஃபிட் பண்ணுறாரு. இப்படி நல்லா டைட் பண்ணால் தான் மண்வெட்டியோட ஹேண்டில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ஸ் போடுறாரு. 2 வளையத்துக்கு நடுவில் ஹோல்ஸ் போட்டால் தான் இந்த வளையத்தோட ஹேண்டில் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும். அந்த ஹோல்ஸை இப்போ உளி வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஷார்ப்பனிங் பண்ண போகிறோம். ஒளியை வச்சு துளையிடப்படுகிறது. ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் மண்வெட்டியோட ஹேண்டில் ஃபிட் பண்ண முடியும். பின்பு ஹேண்டில் பொருத்தப்பட்டு மண்வெட்டி உருவாக்கப்பட்டது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஷார்ப்பாக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை